Guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் சேனல். என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் இப்போ சூப்பரா போயிட்டு இருக்குது. ரெசார்ட் வெப் சீரிஸ்ல 1 to 4 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5 to 8 எபிசோட் நாம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த 5 to 8 எபிசோட் இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்களா, முக்கியமா ட்விஸ்ட் ரிவீலா இருக்குதா அப்படி மாதிரி இருந்து ஃபுல்லா பேச போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு குக்கா இருக்காருல்ல, லைக் நம்முடைய ரூம் சர்வீஸ் பாயா இருக்கிற நம்முடைய பெருமசாணி விஜய் வந்துட்டு ஒரு குக்கா வந்து தன்னை காட்டிட்டு இருக்காரு. ஊர்ல சமைப்பாரு, நல்ல ஒரு பிராண்டு அப்படி மாதிரி காமிக்கிறாரு. பட் அதோட கோர் பாயிண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இந்த 8வது எபிசோட்ல வந்து ரிவீல் பண்ணுவாங்க. கண்டவன்லாம் உள்ள நுழைய இதென்ன பப்ளிக் டாய்லெட்டா? திஸ் இஸ் நெடுமாறன்ஸ் கிச்சன். என்னடா சொல்ற, புரியலையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நெடுமாறன்ஸ் கிச்சன். இவருடைய அப்பா வந்து ஒரு உண்மையான ஒரு செஃப். அந்த செஃப் வந்துட்டு எப்படி யாரோட வேலை பார்த்தாங்க, என்ன விதத்துல வேலை பார்த்தாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. பட் சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இந்த பேலன்ஸ் லாஸ்ட் எபிசோட காமிப்பாங்க, 8வது எபிசோட காமிப்பாங்க. அந்த கனெக்ட்ல இருந்துதான் இவரு வந்து குக் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது. பட் ரூம் சர்வீஸ் தான் பாக்குறாரு. பட் அவரெல்லாம் நல்லா சமைப்பாரு. ஓகே, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஒரு நாள் உங்க கிச்சன்ல நான் செஃப் ஆவேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பியூரஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 24 சூர்யா சாருடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துல சூர்யா சார் வந்து என்ன வேலை வேணா பார்த்துக்கலாம். ஆனா அவர் வந்து வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, he is a watch mechanic. I'm a watch mechanic madam. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அவருடைய அப்பா யாரு அப்படின்னா வாட்ச் மெக்கானிக். பிகாஸ் சயின்டிஸ்ட், டைம் டிராவல் பண்ற அளவுக்கான ஒரு வாட்சை வச்சு டைம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்டிஸ்ட். இப்ப நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மெஷின் வேலை செய்யறதுக்கு 99% வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு வேலை இது நடந்துச்சுன்னு வைங்க, அவருடைய புள்ள வாட்ச் மெக்கானிக். அந்த கணக்கு தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் ரூம் சர்வீஸ் வேலை பார்க்குறாரு. சரி, நேச்சுரலாகவே ஒரு சமைக்கிற திறன் இருக்கும் போல. அது அளவுக்கு நேச்சுரலாகவே வரும் தெரியுமா சில விஷயங்கள். எனக்கு நேச்சுரலாகனா வந்து நான் எங்கேயும் போகாமல் டான்ஸ் ஆட வரும் லைட்டா. அந்த மாதிரி நேச்சுரலா வர சில விஷயங்கள். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? அப்படி இந்த இதுல பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது இவர்கிட்ட. ஓகே, நேச்சுரலா அது பண்றது பார்த்தோம்னா இல்ல, அவங்க அப்பா அதை பண்றாரு. அதுல இருந்து இவருக்கு ஒரு ஜீன் மூலமா இவருக்கும் சமைக்க வருது அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் உங்க கிச்சன்ல நான் செஃப் ஆவேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது. இங்க ஒரு வார் நடந்துட்டு இருக்குது. அது என்ன வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செஃப்புக்கும் ரூம் சர்வீஸுக்கும் நிறைய வார் இருக்குது. அவங்க மேல நீங்க கீழே இப்படி ஒரு இது இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 4 எபிசோட சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள் நடந்ததுனால இவங்க 2 பேருக்கும் ஆவல. யாருக்கு செஃப்பா இருக்கிற ஒரு சில பேருக்கும் அண்ட் இங்க ரூம் சர்வீஸ் பாயா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் ஆவல. அப்போ அதில் வந்து சில சீக்வன்ஸில் ஃபைட்டு அது இது. அப்போ இவனை எப்படி போட்டு தள்ளுறது, இவனை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படி மாதிரி செஃப் டீமாலேயே ரூம் சர்வீஸ் பார்த்துட்டு கெத்தா நிற்க அப்படி மாதிரி இருந்து சில விஷயங்கள் காமிச்சாங்க. அது கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் கட்டுப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ட்ரெயின்டு செஃப் ஆன எங்களாலேயே அந்த ஆளோட தாக்கு பிடிக்க முடியல. உன்னால எப்படா அப்படி என்னடா உனக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட்? கிச்சனையே சுத்தி வந்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் நம்முடைய தலைவாசல் விஜய். தலைவன் உண்மையிலேயே ஐயோ என்ன சொல்றதே தெரியல. அவருடைய அந்த ஆக்டிங் ஸ்கில் வந்துட்டு பயங்கரமா இருக்குது. நார்மலைசிங்கா ஒரு படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போதையிலையோ இல்லை ஏதோ ஒரு சீக்வன்ஸ்லயோ இல்லை ரொம்ப போதையா ஆமா குடிகாரமா நடிப்பாரு, எமோஷனலா நடிப்பாரு, எல்லாரும் நடிப்பாரு. பட் இந்த இதுல பார்க்கும்போது அந்த செஃப் இருக்கு, அந்த செஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப ஹோல்டு பண்றாரு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. உண்மையிலே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வெளியால் ஒருத்தன் உள்ள நுழையிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?
இன்னைக்கு கிச்சனை ஃபுல்லா நீங்க தான் க்ளீன் பண்றீங்க and it's my bloody order. நயன்தாரா அவருடைய ஒரு படத்துல வந்து நம்முடைய சத்யராஜ் வந்து நடிச்சிருப்பாரு செஃப்பா. ஸோ நான் தான் அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த படத்துல இவரை போட்டுருக்கலாம் அப்படி மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இதை பார்க்கும்போது வந்துச்சு. The goddess of food. லைக் அந்த அளவுக்கு ஹோல்டு பண்றாருங்க. செஃப்னா இப்படித்தான் அப்படி மாதிரி புரியுதா? ஸோ அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த கான்வர்சேஷன், அவருடைய அந்த செட் ஆஃப் ஆக்டிங், அவரோட சேர்ந்த மாடுலேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரக்கடுப்பா இப்போ தாடியில தான் தலைவர் ரக்கடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டவன்லாம் உள்ள நுழைய இதென்ன பப்ளிக் டாய்லெட்டா? திஸ் இஸ் நெடுமாறன்ஸ் கிச்சன் இடியட். சரி, ஓகே, ஃபைன். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சீக்வன்ஸ்லாம் ரிவீல் பண்ணாங்க. புது புது கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நண்பர் படத்துல வர சின்ன சின்ன சீக்வன்ஸ் இருந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா, நண்பர் படத்துல சத்யராஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இதுதான் பண்ணணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி மாதிரி இருந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறது இன்ஜினியரிங் படிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தலைவாசல் விஜய்க்கு வந்துட்டு அவரோட சொந்த உழைப்பில் அவர் வந்துட்டு செஃப் ஆனாரு. பட் அவருடைய பொண்ணையும் வந்து செஃப் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்படலையே. அதுக்காக வந்து மூத்த பொண்ணு ஒருத்தர் இருப்பா. அந்த பொண்ணு ஆச்சு அப்படின்னா ஓடி போயிடுச்சா இல்லை சித்த போச்சான்னு தெரியல. ஸோ அது கிளியர் சொல்லல. ஓடி போச்சு, லவ் பண்ணி ஓடி போச்சு. அப்போ தன்னுடைய அப்பாவுக்காக தன்னுடைய இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா தனக்கு விரும்புகிற இதெல்லாம் தியாகம் பண்ணி அவங்க வந்து செஃப்பாகவே இருப்பாங்க. அவங்க பாட்டு பாட கிளப்ல போய் பாட்டு பண்ண அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு கான்செப்ட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பொண்ணுக்கு. ஹீரோயினா என்னன்னு தெரியல, அவங்க சைட் ஆர்டிஸ்டான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அதை வந்துட்டு பண்ண விடலை. தன்னோட அப்பாவுக்கு நல்லா தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நண்படத்தோட சீக்வன்ஸும் சில சில ஞாபகத்தை இருந்துச்சு. இல்லை நீ சொல்றது சில விஷயம் விளங்குது, சில விஷயம் விளங்கல அப்படின்னா புரியணும் அப்படின்னு வந்துச்சு இருக்கு அப்படின்னா மறக்காம ஜியோ ஹாட்ஸ்டார்ல அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பாருங்க. பார்க்கும்போது வந்து ஓ இதைத்தான் நீ இங்க சொல்றியா, ஓ இதைத்தான் நீ இங்க கனெக்ட் பண்றியா, ஓ இதுக்கு இதுதான் நீ எக்ஸாம் சொல்றியா அப்படி மாதிரி புரியும். சில பேர் நான் ஃபர்ஸ்ட் நிறைய ரிவ்யூ எல்லாம் பண்ணும்போது நிறைய டைம்ல உலகம் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த இப்ப வர ரிவ்யூல நான் பண்றதெல்லாம் வந்து கரெக்டா பண்றேன்னு இருக்கு, எனக்கு தோணுதுல பண்றேன். வளவள பேசுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நடக்கிறது அந்த வெப்சைட்ஸ்ல பார்த்தது எஸ், இல்லை படத்துல பார்த்தது ஓகே. அதே இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ சில விஷயம் பார்த்தது கனெக்ட் பண்றோம். இந்த படத்துல இருந்து இதை பார்த்தேன், இது மாதிரி இருக்குது அப்படின்னு. அது வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சாங்கன்னு கிடையாது, இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கலாம் மேபி. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அது வந்துட்டு ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லா படத்துலையும் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்காக ஃபைட் காப்பி அடிச்சாங்க அர்த்தமா? நாட்டலாம் இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேக் இட், பிடிக்கலன்னா த்ரோ இட். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 5 to 8 பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இட் லைக் ரெசார்ட் வெப் சீரிஸ். பாய்.